உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு உண்மையான மதிப்பு. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் 119 சங்கீதம் 72வது வசனத்தை வாசிக்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அதிகாலை நேரத்திலே அவன் ஒரு ஆற்று படுகையின் ஓரமாய் அவன் நடந்து சென்றான். அவன் நடந்து சென்றபோது அவனுடைய கால் ஒரு கல்லிலே இடறிந்தது. அந்த கல்லை எடுத்து பார்த்தான். அந்த கல் பார்ப்பதற்கு அழகாக பளபளவென்று இருந்தது. ஆகவே இந்த கல்லை சந்தையிலே வியாபாரம் செய்தால் நமக்கு வருமானம் கிடைக்கும் என்று அவன் யோசித்தான். அப்பொழுது இந்த கல்லை அவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வியாபாரி ஒருவன் சொன்னான், உன் கையில் இருக்கிற கல்லை 20 ரூபாய்க்கு எனக்கு தர முடியுமா என்று கேட்டான். இவனுக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன் இன்னும் 5 ரூபாய் சேர்த்து கேட்கக்கூடாது? நான் உமக்கு 20 ரூபாய்க்கு தர விருப்பம் இல்லை, 25 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னான். இன்னொரு வியாபாரி அதை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இல்லை இல்லை, எனக்கு கட்டுப்படி ஆகாது, 20 ரூபாய்க்கு இந்த கல்லை எனக்கு கொடு என்று சொன்னால் 5 ரூபாயை கூடுதலாக கொடுத்து அந்த கல்லை பெற அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு வியாபாரி பார்த்தான். அவன் சொன்னான், நான் 25 ரூபாய் தருகிறேன், எனக்கு அந்த கல்லை கொடுத்து விடு. உடனடியாக அவன் அந்த கல்லை கொடுத்து விட்டான். அந்த வியாபாரி வாங்கி கொண்டு போய்விட்டான். இப்பொழுது முதலாவது கேட்ட மனிதன் சொன்னான், அட பாவி, உன் கையில் இருந்தது சாதாரண கல் அல்லடா, அது வைரக்கல், அதனுடைய விலை மிகவும் பெரியது. இப்படி அதை நீ விட்டுவிட்டாயே என்று சொல்லி அவனிடத்திலே பேசினான். அவன் சொன்னான், விட்டுவிட்டது நான் அல்ல, இது வைரக்கல் என்பது முதலாகவே உனக்கு தெரியும் அல்லவா? நீ இடத்தில் 20 ரூபாய் கேட்கும் போது நான் 25 ரூபாய் சொல்லும் போது நீ ஏன் அதை வாங்கவில்லை? உனக்கு அதன் மதிப்பு தெரியாமல் போய்விட்டதே என்று சொன்னபோது, ஐயோ, கூடுதலாக 5 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருந்தால் நலமாயிருக்குமே, இப்பொழுது வேறொருவன் கொண்டு போய்விட்டானே என்று சொல்லி அங்கலாய்த்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமானது மிகவும் விலையேற பெற்ற பொன் வெள்ளியை பார்க்கிலும் அது மேலானது. அநேகருக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை. எப்படி அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற மனிதன் ஒரு சாதாரண கல்லாக வைரக்கல்லை நினைத்தானோ, அதை போல இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற வேதாகமத்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அது வல்லமை உள்ளது, அது பெண்மான்களை ஈன பண்ணக்கூடியது, அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியது, அது கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது, அது தண்ணீர் மேல் தொழிக்கக்கூடியது, அது மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்தமான வெள்ளிக்கு ஒப்பானது என்று இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த அநேக பிள்ளைகளுக்கு வேதத்தின் மதிப்பு தெரியாமல் இருக்கிறது. எத்தனையோ வீடுகளிலே தூசி படிந்ததாக அங்கு அலமாரியில் வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்திற்காக கையில் சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு முறை கூட வேதத்தை திறக்காமல் புதிதாக வைத்திருக்கிற பலர் இந்த தேசத்தில் காணப்படுகிறார்கள். இந்த வேதத்தின் மதிப்பு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. தினந்தோறும் வேதத்தை வாசிக்க நேரமிடுங்கள். மணிக்கணக்காய் வாசியுங்கள். உங்களுக்கு புரிகிறதோ உங்களுக்கு புரியவில்லையோ, மணிக்கணக்காய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும். எத்தனை பேருக்கு இந்த வேதத்தின் மதிப்பு எனக்கு புரிகிறது என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே,
எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திற்காய் ஸ்தோத்திரம். அதை எழுதின நீர் பயன்படுத்தின 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் அதிகமாய் மொழிபெயர்க்கப்படுகிற ஒரு புத்தகம் உண்மையானால் அது பரிசுத்த வேதாகமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் மனிதனை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள புத்தகமாக இந்த வேதாகமம் இருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வேதாகமம் மியூசியத்தில் தான் இருக்கும் என்று சவால் விட்ட அதே மனிதனுடைய வீட்டிலிருந்து உலகம் முழுவதும் வேதாகமம் பிரிண்ட் ஆகி இன்றைக்கு விற்பனைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வேதாகமத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வேதத்தை நாங்கள் தினந்தோறும் வாசிக்க, இதில் இயேசுவின் சத்தத்தை கேட்க எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதாகமம் விலையேற பெற்ற ஒன்று. அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. உன் கண்கள் நன்றாய் தெரியும் போது வேதத்தை வாசி. உன் சத்தம் அடங்குவதற்குள் வேதத்தை சத்தமாய் வாசி. வேதத்தை நேசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.